ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சி வந்து கண்டிப்பாக பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு தேங்கி கிடக்கிற ஒரு நீரை போல் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா அது வந்து பாசி பிடிச்சி வந்து போயிடும். நம்ம வந்து ஒரு நதியில் ஓடக்கூடிய ஒரு நீரை போல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இருக்கணும். வெற்றி பெறணும், முன்னேறணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், 4 காசு நம்ம சம்பாதிக்கணும், ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த முயற்சிகளை எடுக்கிறதுல வந்து சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்களையும் வந்துட்டு தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த நினைக்கிற டைம்லேருந்தே நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னேறக்கூடிய பாதை வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சோம்பேறித்தனமாகவே நம்ம யோசித்து இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து தோல்வி தான் நமக்கு வருமே தவிர, முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு வராது. நமக்குள்ளே வந்து எல்லா சக்தியுமே இறைவன் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். மற்றவங்கள போல இருக்கணும், அவங்க இப்படி வ்ளாக் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் சூப்பராக வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே ஆசை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவங்கள மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது. நமக்கு வந்து வேறு ஒரு விதத்தில் நமக்கு டேலண்ட் இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு விதத்தில் டேலண்ட் இருக்கும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன வருமோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம போலவே இன்னொரு பெண் இருப்பாங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் யோசித்து ஒவ்வொரு நாட்களையாக கடத்திட்டே இருப்போம். ஆனால் அதே பக்கம் அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை வந்து சாதிச்சே முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. நம்ம வந்து இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அதை சாதிச்சே வந்து முடிச்சிருப்பாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு பெண் தானே! நம்ம யோசிப்போம். அவங்கள மாதிரி ஏன் என்னால் இருக்க முடியல? ஏன் நம்மளால பண்ண முடியல? கண்டிப்பாக முடியும். நம்ம அதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும். நம்ம வந்து சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு அப்டேட்டாக இருக்கணும். புது புது விஷயங்கள வந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம கூட வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள்ட்டருந்து கூட நிறைய விஷயங்கள வந்து கத்துட்டு இருந்திருப்போம். நம்ம பெரியவங்க, சின்னவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னத்த கத்துக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களோ, இல்ல பெரியவங்களோ நமக்கு தெரியாத விஷயங்கள வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்றதுனால ஒரு தப்பும் கிடையாது. அதுக்காக நம்ம தயக்கமோ, இல்ல வெட்கமோ பட வேண்டிய அவசியமும் இல்ல. நமக்கு தெரியாத விஷயங்கள வந்து புதுசான விஷயங்கள வந்து கற்றுக்கொள்றதுக்கு இப்போ வந்துட்டு எல்லாரோட கையிலயுமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் வந்து எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதிலேயே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். நம்ம நிறைய விஷயங்கள வந்து கற்றுக்கலாம். அதை பார்த்தே வந்துட்டு நம்ம வந்து புது புது அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய பொன்னான நேரத்தை வந்து அடுத்தவங்களிடத்துல பேசியோ அல்லது தூங்கியோ அப்படி வந்து சோம்பேறித்தனமாக வந்து கழிக்கக்கூடாது. நானுமே வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு, வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துட்டு, அப்படியே வந்துட்டு ஒரு மூலையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. நம்ம பல விஷயங்கள யோசிக்கிறோம். அப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமான்னு சொல்லி யோசித்து அந்த நாட்கள வந்து கடத்தி கொண்டு இருக்கிறேனே தவிர, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைக்கிறோமே தவிர செய்ய முடியல. உங்கள் மனசை வந்து நீங்கள் முதல்ல பக்குவப்படுத்திக் கொள்ளணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கணும். நல்ல ஒரு ஏதாவது சாதிச்சவங்களோட வந்து நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது பண்ணலாம். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பார்ட் டைமாக வந்துட்டு தையல், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒர்க்கு, ஏதாவது ஒன்று பார்ட் டைமாக வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களோட நான் பேசும்போது எனக்கும் அது மாதிரி ஒரு ஆசை வரும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், பண்ணால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக நமக்கு வரும். அப்படி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நிறைய நல்ல புத்தகங்களை படிக்கணும். நிறைய வந்து சாதிச்சவங்களோட புஸ்தகங்களை வந்து நம்ம நிறைய படிக்கணும். நம்ம படிக்கும்போது வந்துட்டு அவங்களோட ஆரம்ப கால கஷ்டத்துலேருந்தே நம்ம படிக்கணும். அவங்க ஆரம்பத்திலேருந்து அவங்களோட வந்து எவ்வளவு ஆரம்ப கால கஷ்டம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளோ துயரங்கள், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அதை படிக்கணும். அப்படி நம்ம படிக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு சில கஷ்டங்களை தாண்டி நம்மளாலேயும் முன்னேற முடியும். அப்போ அவங்களோட கஷ்டங்கள், துயரங்கள்
நேரங்கள பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சிறு சிறு துரும்புகள கூட நம்ம வந்து அத வந்து தாண்டி வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து போயிட்டே இருக்கலாம். நமக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அத தாண்டி போறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு தெம்பு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வந்து நல்ல நல்ல புஸ்தகங்கள படிங்க. அம் அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த விஷயங்களெல்லாம் கடந்து நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி நம்ம வந்து கடந்து செல்ல முடியும். அதேபோல மத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்ம அம்மா வந்து நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்துருப்பாங்க. என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் வந்துட்டு நம்மள வந்து எங்க அம்மா வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்கள வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள வந்து சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்து வளர்க்கணும். அப்பதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், சோம்பேறித்தனமா நாட்கள கழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெனப்பு வந்து குழந்தைங்களுக்குமே கண்டிப்பா வரும். நீங்களுமே வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும். நான் வந்து யூடியூப்காக பேசல. யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு யார் வேணாலும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். கண்டிப்பா ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு விதமான டேலண்ட் இருக்கும். சிலவங்க விளாக் போடுவாங்க, சிலவங்க ரீல்ஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஏதாவது வந்து நம்ம சாதிக்கலாம். ஆனா வந்து நான் யூடியூப்ல மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒண்ணு தையலோ, உங்களுக்கு என்ன வருமோ அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அத வந்து பயன்படுத்தி நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். கண்டிப்பா வெற்றி வந்து உங்க பக்கம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.